இங்க ஒரு சின்ன பொண்ணு தெரியாம ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்து டோரை சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டோரை திறக்க தெரியாம கஷ்டப்படுறா. அதனால அந்த ஃப்ரிட்ஜ் கீழே விழுற மாதிரி ஆடுதே தவிர அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. ஆனா நல்ல வேலையை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த டோரை திறந்துடுறா. அதுல பயந்து போனதும் உடனே அவங்க அம்மாவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு தெரியாம இருக்கா. இப்படியே எழுப்பி பார்த்துட்டு பசியோட அவங்க அம்மா மேலேயே படுத்து தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில கண்ண முடிச்சு பாக்குறா. அப்பயுமே அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறா. திடீர்னு அவங்க அம்மாவோட போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அது அவங்க வீட்டு ஷெல்ஃப் மேல வச்சிருக்காங்க. சோ பக்கத்துல இருக்கிற ஸ்டூலை தள்ளி போட்டு அது மேல ஏறி அந்த போனை எடுத்துறா. பார்த்தா அவங்க அப்பா தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கீழே இறங்குறப்ப அதையும் கீழே போட்டு அது ஷெல்ஃப் கடியில போய் விழுந்துருது. அந்த ஷெல்ஃப் கடியில இவளோட கையெட்டாத தூரத்துல போய் விழுந்ததால இவரால அந்த போன் எடுக்க முடியாம கஷ்டப்படுறா. சோ ரொம்ப நேரம் ஆகி யாரும் எடுக்காதனால அவங்க அப்பா போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவோட கார் சத்தம் கேக்குது. சோ அவங்க அப்பா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சு பால்கனில போய் எட்டி பாக்குறா. அதுல தெரியாம அவ பொம்மையை மாடியில இருந்து கீழே போட்டுறா. இப்ப அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக இவ்வளவு அந்த பால்கனி மேலே ஏறிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அதுல டைவர்ட் ஆகி இந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறா. கிளைமேக்ஸ்ல இவங்க வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி வரத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க.